ஹாய் வெல்கம் பேக் டு பயோகெம் டாஸ். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். அப்படின்னா கொழுப்பு அமிலங்களின் பீட்டா ஆக்சிஜன் ஏற்றம். கொழுப்பு அமிலங்களின் முக்கிய ஆக்சிஜனேற்ற பாதை பீட்டா ஆக்சிஜனேற்ற பாதையாகும். இந்த பாதையில் கொழுப்பு அமிலங்களின் பீட்டா கார்பன் ஆக்சிஜன் ஏற்றம் பெற்று கார்பாக்சிலிக் அமிலமாக மாறுகிறது. கொழுப்பு அமிலங்கள் பீட்டா ஆக்சிஜனேற்றம் அடையும் போது இரண்டு கார்பன்களாக அசிட்டைல் கோயே வெளியேறுகிறது. கொழுப்பு அமிலங்கள் பீட்டா ஆக்சிஜனேற்றம் அடைவதற்கு இரண்டு முக்கிய படிகள் தேவைப்படுகிறது. முதலில் கொழுப்பு அமிலங்கள் ஆற்றல் மிக்க ஃபேட்டி அசைல் கோயேவாக மாற வேண்டும். இரண்டாவது, ஆற்றல் மிக்க ஃபேட்டி அசைல் கோயே மைட்டோகாண்ட்ரியாவுக்கு செல்ல வேண்டும். பின்பு ஆற்றல் மிக்க ஃபேட்டி அசைல் கோயே மைட்டோகாண்ட்ரியாவில் பீட்டா ஆக்சிஜனேற்றம் அடைந்து அசிட்டைல் கோயேவாக மாறுகிறது. அசிட்டைல் கோயே கிரெப்ஸ் சுழற்சி மூலம் ஆற்றலாக மாறுகிறது. இப்போது கொழுப்பு அமிலங்கள் எவ்வாறு பீட்டா ஆக்சிஜனேற்றம் அடைகிறது என்பதை விரிவாக காணலாம். கொழுப்பு அமிலங்கள் ஏடிபியுடன் இணைந்து அசைல் அடினைலேட்டாக மாறுகிறது. இந்த வினையில் பைரோபாஸ்பேட் வெளியேறுகிறது. பைரோபாஸ்பேட் பைரோபாஸ்படேஸ் என்ற நொதி மூலம் 2 பாஸ்பேட்டாக மாறுகிறது. அசைல் அடினைலேட் ரெடியூஸ் கோஎன்சைமுடன் இணைந்து அசைல் கோயேவாக மாறி ஏஎம்பியை வெளியேற்றுகிறது. அசைல் கோயே பீட்டா ஆக்சிஜனேற்றம் அடைவதற்கு மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸிற்கு செல்ல வேண்டும். ஆனால் அசைல் கோயேவாக செல்ல இயலாது. அதனால் அசைல் கோயே கார்னிடைன் பால்மிட்டாயில் டிரான்ஸ்பரேஸ் 1 மூலம் கார்னிடைனுடன் இணைந்து அசைல் கார்னிடைனாக மாறுகிறது. இந்த வினையில் ரெடியூஸ்ட் கோஎன்சைம் வெளியேறுகிறது. அசைல் கார்னிடைன் கார்னிடைன் டிரான்ஸ்லோக்கலைஸ் என்ற டிரான்ஸ்போர்ட்டர் மூலம் மைட்டோகாண்ட்ரியாவின் உள்ஜெவ்வை கடந்து செல்கிறது. மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் அசைல் கார்னிடைன் ரெடியூஸ்ட் கோஎன்சைமுடன் இணைந்து அசைல் கோயேவாக மாறி கார்னிடைனை வெளியேற்றுகிறது. கார்னிடைன் அதே டிரான்ஸ்போர்ட்டர் மூலம் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் இருந்து வெளியேறி திரும்பவும் இன்னொரு அசைல் கோயே மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸிற்கு செல்ல உதவுகிறது. மைட்டோகாண்ட்ரியாவில் கொழுப்பு அமிலங்கள் பீட்டா ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. பீட்டா ஆக்சிஜனேற்றத்தின் 4 வினைகள் டீஹைட்ரோஜனேஷன், புரோட்டான் வெளியேறுதல், ஹைட்ரேஷன், தண்ணீர் சேர்த்தல், டீஹைட்ரோஜனேஷன், திரும்பவும் புரோட்டான் வெளியேறுதல் மற்றும் கிளீவேஜ். அசிட்டைல் கோயே உருவான பிறகு அசைல் கோயேவில் இருந்து பிரிந்து செல்லுதல். முதல் வினையில் அசைல் கோயே டீஹைட்ரோஜனேஸ் என்ற நொதி மூலம் 2 புரோட்டான்களை ஆல்பா மற்றும் பீட்டா கார்பன்களிலிருந்து வெளியேறி அன்சாச்சுரேட்டட் அசைல் கோயேவாக மாறுகிறது. அதாவது டபுள் பாண்ட் உடைய டெல்டா 2 டிரான்ஸ் எனாயில் கோயேவாக மாறுகிறது. இதில் வெளியேறும் புரோட்டான்கள் FAD உடன் இணைந்து FADH2 ஆக மாறுகிறது. FADH2 எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலம் 2.5 ATPகள் தருகிறது. இரண்டாம் வினையில் டெல்டா 2 டிரான்ஸ் எனாயில் கோயேவுடன் எனாயில் கோயே ஹைட்ரேட்டேஸ் என்ற நொதி மூலம் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. அசைல் கோயேவில் உள்ள பீட்டா கார்பனில் ஹைட்ராக்சில் குரூப் இணைந்து பீட்டா ஹைட்ராக்சி அசைல் கோயே உருவாகிறது. பீட்டா ஹைட்ராக்சி அசைல் கோயே
டீஹைட்ரோஜனேஸ் என்ற நொதி மூலம் 2 புரோட்டான்களை மறுபடியும் இழந்து பீட்டா கீட்டோ அசைல் கோஏவாக மாறுகிறது. இந்த புரோட்டான்களை NAD எடுத்துக்கொண்டு NADH மற்றும் புரோட்டானாக மாறுகிறது. NADH எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலம் 1.5 ATPகளை தருகிறது. பீட்டா கீட்டோ அசைல் கோஏ தயோலேஸ் என்ற நொதி மூலம் அசிட்டைல் கோஏ ஃபேட்டி அசைல் கோயிலிருந்து பிரிந்து செல்கிறது. ஃபேட்டி அசைல் கோஏ மறுபடியும் ரெடியூஸ் கோஎன்சைமுடன் இணைந்து அசைல் கோஏவாக மாறுகிறது. இந்த அசைல் கோஏ தாய் அசைல் கோயை விட 2 கார்பன்கள் குறைவாக கொண்டிருக்கும். இந்த அசைல் கோஏ திரும்பவும் பீட்டா ஆக்சிஜனேற்ற பாதை மூலம் ஆக்சிஜன் ஏற்றம் அடைகிறது. அசிட்டைல் கோஏ கிரெப்ஸ் சுழற்சி மூலம் ஆற்றலாக மாறுகிறது. இரட்டைப்படை எண் கொண்ட கொழுப்பு அமிலங்கள் பீட்டா ஆக்சிஜனேற்றம் அடையும் போது இறுதி பொருளாக அசிட்டைல் கோஏ உருவாகிறது. அசிட்டைல் கோஏ கிரெப்ஸ் சுழற்சி மூலம் ஆற்றலாக மாறுகிறது. ஒற்றைப்படை எண் கொண்ட கொழுப்பு அமிலங்கள் பீட்டா ஆக்சிஜனேற்றம் அடையும் போது இறுதி பொருளாக அசிட்டைல் கோஏவுடன் புரோபனாயில் கோஏ உருவாகிறது. புரோபனாயில் கோஏ சக்கினில் கோஏவாக மாறி கிரெப்ஸ் சுழற்சிக்கு செல்கிறது. அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்களின் பீட்டா ஆக்சிஜனேற்றம் பற்றி காணலாம். உதாரணம் லினோயில் கோஏ. இது 18 கார்பன் உடைய அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலம். இந்த கொழுப்பு அமிலத்தில் 2 டபுள் பாண்ட்கள் 9 மற்றும் 12ஆம் கார்பன்களில் அமைந்துள்ளது. ஆற்றல் மிக்க லினோயில் கோஏ முதலில் 3 முறை பீட்டா ஆக்சிஜனேற்றம் அடைந்து 12 கார்பன் உடைய டெல்டா 3 சிஸ் டைஎனாயில் கோஏவாக மாறுகிறது. இந்த வினையில் 3 அசிட்டைல் கோஏகளை வெளியேறுகிறது. டெல்டா 3 சிஸ் டைஎனாயில் கோஏ ஐசோமரேஸ் என்ற நொதி மூலம் டெல்டா 2 டிரான்ஸ் டெல்டா 6 சிஸ் டைஎனாயில் கோஏவாக மாறுகிறது. டெல்டா 2 டிரான்ஸ் டெல்டா 6 சிஸ் டைஎனாயில் கோஏ ஒரு முறை பீட்டா ஆக்சிஜனேற்றம் அடைந்து 10 கார்பன்கள் உடைய டெல்டா 2 டிரான்ஸ் டெல்டா 4 சிஸ் டைஎனாயில் கோஏவாக மாறுகிறது. இந்த வினையில் ஒரு அசிட்டைல் கோஏ வெளியேறுகிறது. டெல்டா 2 டிரான்ஸ் டெல்டா 4 சிஸ் டைஎனாயில் கோஏ ரெடக்டேஸ் என்ற நொதி மூலம் புரோட்டான்கள் சேர்க்கப்பட்டு டெல்டா 3 டிரான்ஸ் எனாயில் கோஏவாக உருவாகிறது. NADPH இந்த வினைக்கு புரோட்டான்களை தருகிறது. 10 கார்பன்களை உடைய டெல்டா 3 டிரான்ஸ் எனாயில் கோஏ ஐசோமரேஸ் என்ற நொதி மூலம் 10 கார்பன்களை கொடைய டெல்டா 2 டிரான்ஸ் எனாயில் கோஏவாக மாறுகிறது. டெல்டா 2 டிரான்ஸ் எனாயில் கோஏ 4 முறை பீட்டா ஆக்சிஜனேற்றம் அடைந்து 5 அசிட்டைல் கோஏகளை தருகிறது. இவ்வாறு 18 கார்பன் கொண்ட அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலம் பீட்டா ஆக்சிஜனேற்றம் அடைந்து 9 அசிட்டைல் கோஏ தருகிறது. கொழுப்பு அமிலம் பீட்டா ஆக்சிஜனேற்றம் அடையும் போது உருவாகும் மொத்த ஆற்றல்களை குறித்து விரிவாக காணலாம். உதாரணம் பால்மெட்டிக் அமிலம். 16 கார்பன் கொண்ட பால்மெட்டிக் அமிலம் 7 முறை பீட்டா ஆக்சிஜனேற்றம் அடைந்து 8 அசிட்டைல் கோஏ தருகிறது. ஒரு முறை பீட்டா ஆக்சிஜனேற்றம் அடையும் போது ஒரு FADH2 மற்றும் ஒரு NADH மற்றும் ஒரு அசிட்டைல் கோஏ உருவாகிறது. ஒரு FADH2 எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலம் 1.5 ATPகளை தருகிறது.
அப்போது 7 முறை பீட்டா ஆக்சிஜனேற்றம் அடையும் போது 7 FADH2 10.5 ATP கொடுக்கிறது. ஒரு NADH எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலம் 2.5 ATP தருகிறது. அப்போது 7 NADH 17.5 ATP கொடுக்கிறது. பால்மெட்டிக் அமிலம் 7 முறை ஆக்சிஜனேற்றம் அடையும் போது 7 அசிட்டைல் கோஏவும் மீதமான 1 அசிட்டைல் கோஏவும் சேர்ந்து மொத்தம் 8 அசிட்டைல் கோஏ கிடைக்கிறது. ஒரு அசிட்டைல் கோஏ கிரெப்ஸ் சுழற்சி மூலம் 10 ஏடிபிகளை தருகிறது. ஆக 8 அசிட்டைல் கோஏ 80 ஏடிபிகளை கொடுக்கிறது. இதன் மூலம் 16 கார்பன் கொண்ட பால்மெட்டிக் அமிலம் 108 ஏடிபிகளை தருகிறது. கொழுப்பு அமிலங்கள் ஆற்றல் மிக்க அசைல் கோஏவாக மாறுவதற்கு 2 பாஸ்பேட்களை பயன்படுத்திக் கொள்வதால் 106 ஏடிபிகள் கிடைக்கிறது. இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு கொழுப்பு அமிலங்களின் பீட்டா ஆக்சிஜனேற்றம் குறித்து தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். Thank you. If you like, please subscribe to Biochem Talks.